ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டக்குன்னு மக்ருனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ரெட் சாஸ் மக்ருனி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க. ஸோ நான் மக்ருனி வேக வைக்கிறதுக்காக தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் ஊற்றி எண்ணெய் போட்டு இப்போது மக்ருனி போட்டுக்கலாம். ஸோ இப்போ செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ஸோ நான் 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், 7 பல்லு பூண்டு சின்ன சின்னச்சா சாப் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஸோ நான் ரெட் சாஸ் எப்படி பண்ணேன்னா டொமேட்டோவும் ஒரு 4 தக்காளியும் ஒரு 5-6 பச்சை மிளகாவும் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் சாஸு. ஸோ இந்த மாதிரி உடையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வானல் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இப்போது ஸோ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டோட வாசனை வரும்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, காசு ஒரு 20 ரூபாய் தான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஈஸியான மெத்தடில். ஸோ மக்ருனியோட விலை 20 ரூபாய் தான் லூஸில் வாங்கினீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆனியன் நல்லா கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக டர்மரிக் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வதக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் சால்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே நம்ம ரெட் சாஸ் ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சாஸ் ஊற்றிட்டோம். ஸோ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். இது பார்க்க தக்காளி பஜ்ஜி மாதிரி இருக்கலாம், பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆவிரி போய் கொதிச்சு வர டைமில் இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி என்ன ரெசிபி செஞ்சாலும் இது போகிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரகசிய மசாலா. ஸோ இப்போ லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ மக்ரூன் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைசியான மக்ரூன் ரெடி. சூப்பராக மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பாடு செம்மையாக இருக்குது, சாப்பிட போனோம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.